சோ இந்த ப்ரோமோ பத்தி சொல்லுங்க சார். இது எப்படி உருவாச்சு? என்ன மாதிரியான காம்படிஷன்ஸ்லாம் நீங்க இப்போதைக்கு நடத்திட்டு வரீங்க இதுல? இது ஒண்ணுதான் கான்சென்ட்ரேட் பண்றேன். இதுல இந்த காம்படிஷன் ரெண்டு விதமா பிரிச்சிருக்கோம். இன்னைக்கு எல்லா காலேஜ்லயும் விஸ்காம் அப்படின்ற ஒரு குரூப் ஒரு படிப்பு இருக்கு எல்லாருக்கும். ஸோ விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய இந்த டெக்னிக்கலி தெரிஞ்சுக்கிட்டு சினிமாவையோ இல்ல நாளைக்கு பத்திரிகை துறையிலையோ இல்ல டிவி மீடியாவில் வர்ற ஒரு ஜாப் படிச்சுட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேருக்கு டைரக்டர் ஆகணும், இல்ல நம்ம ஒரு கிரியேட்டர் ஆகணும், இல்ல நம்ம ஒரு கேமராமேன் ஆகணும், இல்ல நம்ம ஒரு நல்ல எடிட்டர் ஆகணும், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் ஆகணும், இல்ல நம்ம ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும் அப்படின்லாம் கனவுகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த படத்தோட பாட்டை கேட்கணும் அவங்க. அந்த படத்துல ஒரு 4 பாடல்கள் இருக்கு. இந்த 4 பாடல்களையும் டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் யூடியூப்ல. அதை டவுன்லோட் பண்ணி கேட்டாங்கன்னா கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு கற்பனை வரும். இன்னும் இது வரைக்கும் இந்த படத்தோட பாடல்களை அவங்க பார்க்கவே இல்லை. ஸோ அவங்களுக்கு இப்ப இந்த மௌனமொழி சாங் ஒன்று இருக்கு, நீ பேச மௌனமொழின்ற ஒரு சாங் இருக்கு. அந்த பாட்டை கேட்டோன்னா அவங்களுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இல்ல 2 நண்பர்கள் ஜாலியா எங்கேயோ சுத்துறது மாதிரி ஏதோ ஒரு கற்பனை வரும். அந்த கற்பனையை அவங்க பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்து எடிட் பண்ணி இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல அந்த சாங் மாதிரியே அனுப்பணும். சாங் மாதிரி அனுப்பிச்சிட்டா எங்களுக்கு வர எல்லா சாங்கையும் வச்சு பார்த்துட்டு வேற வேற பாட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 10 சாங்கை செலக்ட் பண்ணுவோம். அதுல தி பெஸ்ட் எது அப்படின்ற ஒவ்வொரு சாங் ஒரு 3 சாங் செலக்ட் பண்ணி அந்த 3 சாங்கை மட்டும் நாங்க என்ன பண்ண போறோம்னா ஒன்னு எங்களோட படத்தோட பிகினிங்ல இன்பிட்வீன்ல லாஸ்ட்ல இணைக்க போறோம், சேர்க்க போறோம். சேர்த்துட்டு அதுல பேரே போட போறோம். இப்ப பர்டிகுலரா ஒரு காலேஜ் நேம், அப்புறம் ஜெயிச்சவங்களோட பேரு, ஜெயிச்ச டீமோட பேரு, காலேஜ், டிஸ்ட்ரிக்ட் அதை மட்டும் போட போறோம். அதை போட்டா அவங்களுக்கு ஒரு கிரெடிட் என்னன்னா உலகம் முழுக்க நம்மளோட பாட்டு போக போகுது, உலகம் முழுக்க வாழ்ற தமிழர்கள் பார்க்க போறாங்க. சோ அது மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு அப்புறம் நம்ம தந்தி டிவியோட ஒரு மீடியா பார்ட்னரா இருக்கோம் நாங்க இந்த ஃபெஸ்டிவல்ல. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த தந்தி டிவிலேயே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதுல அந்த எல்லா மாணவர்களையும் வர வச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்கள தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் பாக்குறது மாதிரி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி தட்டி கொடுத்து என் கூட நிப்பாட்ட போறேன். அதுதான் நான் ஒண்ணு பண்ண போறது. இன்னொரு போட்டி பாத்தீங்கன்னா நார்மலா இருக்க ஸ்டூடெண்ட், இப்ப விஸ்காம் படிக்கல சார் நானு, அதுக்காக நான் டைரக்டர் ஆகக்கூடாதா, அதுக்காக நான் நடிக்க கூடாதா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம். இப்ப அவங்களுக்கு நீங்க ஸ்டேஜ் பிளே பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லா காலேஜுக்கு போனா கல்ச்சரல்ஸ் ஒண்ணு பண்ணுவோம். சோ கல்ச்சரல்ஸ் போனா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் போட்டு 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஆடுவாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா வேற ஒரு பாட்டு போடுவாங்க. எல்லா பாட்டுக்குமே அவங்க தன்னை ஏதோ ஒரு அவுட்லெட் தனக்குள்ள இருக்க வேற ஒரு கலையை வெளியில கொண்டு வரணும்னு தோணும். சோ அவங்களுக்கு நீங்க இந்த 4 பாட்டையும் கேளுங்க. இந்த 4 பாட்டை உங்களுக்கு ஸ்டேஜ்ல எப்படி பிளே பண்ணி காமிக்கணும்னு தோணும். அது டான்ஸா இருக்கலாம், மோனாக்டிங்கா இருக்கலாம், டிராமாவா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு மிமிக்ரியா இருக்கலாம், இல்ல ஹியூமரா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ அவங்கள ஸ்டேஜ்ல பிளே பண்ண வச்சுட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், இப்ப மதுரைனா மதுரை டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டா மதுரையில் இருக்க 40 காலேஜையும் உள்ள கொண்டு வந்துருவோம். அந்த டீமை ஃபுல்லா அவங்கள மதுரையில் வச்சு செலக்ட் பண்ணி அந்த 40 டீம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு செலக்ட் பண்ணுவோம். அதுல பெஸ்ட் எதுன்னு சொல்லி ஒரு 10 செலக்ட் பண்ணுவோம். 10 மதுரையில் இருக்க அந்த காலேஜ்லயே எல்லாருக்கும் முன்னாடி பிளே பண்ண சொல்லுவோம். எல்லா மாணவர்கள் இருக்கும்போது அவங்க பிளே பண்ணி காமிப்பாங்க. அதை நம்ம ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணிட்டு அதையும் கொண்டு நம்ம டிவியோட டைப் பண்ணி டிவியில அந்த ப்ரோக்ராம் பண்ணுவோம். ப்ரோக்ராம் பண்ணி அந்த மாணவர்களையும் கூப்பிட்டு கௌரவிப்போம். சோ தமிழ்நாட்டில் இருக்க ஹோல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பா உண்மையிலேயே மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும். இந்த மீன்வேல் நம்மளுக்காக ஒரு காலர் காத்துட்டு இருக்காங்க லைன்ல. வணக்கம் முரளி. வணக்கம் மேடம். வணக்கம் முரளி, பேசுங்க. சேரன் சார் இருக்காரு. வணக்கம் சார். தீபாவளி வாழ்த்துக்கள் சார். வணக்கம், தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும். கண்டிப்பா சார். அதுக்கு முன்னாடி உங்க மேல கோவமா இருக்குங்க சார். நாங்க எது உங்க மேல கோவமா இருக்கோம் நாங்க. ஏன் கடைசியா நீங்க படம் நீங்க எத்தனை நாள் ஒரு கேப் ஆகுது ஒரு படத்துக்காக தவம் இருந்துட்டு இருக்கோம் நாங்க உங்க படத்துக்காக. சந்தோஷம். இப்ப சீக்கிரம் வந்துடும். இந்த மாசம் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு அப்புறம் அவர் வழியா நேரே உங்க வீட்டுக்கு வந்துடும். நாங்க வாங்க, தாராளமா சாப்பிட்டு போலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஆனா உங்க சான்ஸே கிடையாது சார். உங்களுக்கு எல்லாம் தீவிர ரசிக்க சார். காலையில கூட சார் சீரியல் போட்டு தவம் இருந்து படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா யதார்த்தமா நம்ம தந்தி டிவி போட்டோம் சார். 2:30 மணி போன உடனே ஃபர்ஸ்ட் காலரா வரும்னு நினைச்சேன் சார். ரொம்ப சந்தோஷம் முரளி. நீங்க இந்த படம் வந்தாலும் பாருங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. சரியா? ரொம்ப நன்றி அழைத்ததுக்கு. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சோ இந்த மாதிரி உங்களுக்கு தீவிர ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. அது உங்களுடைய கடந்த 9 திரைப்படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண ரசிகர்கள். அவங்களுக்கு இந்த படம் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா இருக்கும். நீங்க ஸ்டார்டிங் சொன்னதுல இருந்து தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா. ஆனா என்ன எதிர்பார்த்து அவங்க இந்த படத்துக்கு வரலாம்?
இப்ப சொன்னார்ல நல்ல படமா இருக்கும்னு எதிர்பார்த்து வரலாம். அப்புறம் அந்த படத்துக்கு போனா நமக்கு ஏதாவது தோணும், ஏதாவது பயன்படும் நினைச்சு வரலாம். அப்புறம் இந்த படத்துல குறிப்பா வந்து சந்தானம் சார் இருக்காரு. சோ இந்த படத்தை நான் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி இல்லாம இந்த படத்துல நான் அவரை வித்தியாசமா பயன்படுத்தியிருக்கேன். ஒரு ரொம்ப காம், ரொம்ப டீசென்ட், ரொம்ப நல்ல ட்ரிம்மர்ஸ் ட்ரெஸ் பண்ணிருப்பாரு, அழகா பேசுவாரு, சின்ன சின்ன விஷயங்களை அழகா அங்க ஹியூமரா பண்ணிட்டே இருப்பாரு. சோ ஜாலியாவும் படம். ஏன்னா என் படத்தை பார்க்கும் பொழுது கேட்பாங்க, சார் உங்க படத்துல காமெடி நல்லா இருக்கும், பாரதி கண்ணம்மா, வெற்றி கொடி கட்டு, பொற்காலம், பாண்டவர் பூமி வரைக்கும் இருந்தது சார், அதுக்கப்புறம் நீங்க காமெடி அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அந்த குறையை வந்து இந்த படம் சந்தானம் சார் மூலமா போக்கும். ஓகே சார். இன்னொரு தீவிர ரசிகர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ராஜலட்சுமி. வணக்கம் ராஜலட்சுமி. வணக்கம். வணக்கம் ஆதிலட்சுமி, சொல்லுங்க. ஹலோ. ஓகே சார். சோ இந்த படத்தோட ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா முதல்ல வர ஒரு விஷயமே வந்து 5+1 = 6, 5 - 1 = 4, அதை ஸ்லாஷ் பண்ணி 0. சோ இதுக்கு காரணம் என்ன? அதுதான் கதை. கதையை சொல்ல முடியாது. ட்ரெய்லரை வந்து நான் எப்பவுமே ட்ரெய்லர்லயே ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணும் எனக்கு. சோ எனக்கு படத்துல உள்ள மெயின் விஷயமே இந்த 5+1 = 6, 5 - 1 = 4 அப்படின்ற ஒரு ஸ்லாஷ் பண்ணிட்டு 0 அப்படின்னு போட்டு அது என்னன்னு யோசிக்கிறீங்கல்ல, அந்த யோசனை எனக்கு பிடிச்சிருக்கு. இது என்னன்னு எல்லாரும் யோசிக்கணும். ஏன் ஒரு அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்குல்ல, படம் பார்த்தா புரியும். 5ன்றது என்ன, அந்த 1ன்றது என்னன்றது புரியும். 5ம் 1 சேர்ந்தா 6 அப்படின்றது வந்து டெவலப்மெண்ட், 5ம் 1 சேர்ந்தா மைனஸ் அப்படின்றது வந்து நம்ம அது கதை சொல்ல. படத்தை பார்த்த பிறகுதான் இதுக்கான காரணம். படம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும்.